அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் கல்கி திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகும். இந்த படத்தோட கதை மகாபாரதத்தினுடைய இறுதியில தான் தொடங்குது. அஸ்வத்தமனுக்கு கிருஷ்ணர் சாபம் விடுறார். சாபத்தை போக்க, கலியுகத்தை காக்க மீண்டும் தான் அவதரிப்பதாக கூறி அஸ்வத்தமனுக்கு அழிவு இல்லை என்றும் கூறி மறைகிறார். அதன் பிறகு 6000 வருஷத்துக்கு பிறகுதான் கதை தொடங்குது. நாட்டுல மழை இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, நாடெங்கும் வறண்டு போய் கிடக்கு. அதாவது வறட்சியான பூமியா இருக்குது. அதாவது வாழவே தகுதி இல்லாத பூமியா இருக்கு. உலகத்தின் கடைசி நகரமா காசி நகரம் இருக்குது. அங்க சிலர் மட்டுமே வாழ்றாங்க. அதுக்கு மேல காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்குது. அங்க எல்லா வசதியும் இருக்குது. அதாவது எல்லா தண்ணியும் உறிஞ்சி அங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்கு கடவுள் ஒருவர் தான், அவர்தான் சுப்ரீம். அவர் பெரிய பாதுகாப்போட இருப்பார். அந்த காம்ப்ளெக்ஸ் உலகத்துக்கு யாரும் போக முடியாது, வர முடியாது. மீறி போனா கடும் தண்டனை. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய பாதுகாப்பு இருக்கும். அது விஞ்ஞான உலகம் இல்லையா? அந்த சுப்ரீமுக்கு 3 மாத பெண் கருவின் மூலம் கிடைக்கும் சிரம் தேவையாக இருக்கிறது. அதை உடலில் செலுத்தி கொண்டால் அவருக்கு பலம் அதிகமாகும். இதற்காக செயற்கை முறையில் பெண்கள் கருவுறுவதற்காக பல பெண்களை சிறைபிடித்து வைத்திருப்பார்கள். அப்படி அங்கு மாட்டிக்கொண்டு இருப்பவர்களில் கதாநாயகி தீபிகா படுகோனேயும் ஒருவர். கதாநாயகி தீபிகா படுகோனே வயிற்றில் இப்போது வளர்வது கடவுள். அவர் முறையாக பிறந்தால் மட்டுமே நாடு சுபிட்சமாகும். அப்படி கடவுளை சுமக்கும் தீபிகா படுகோன் தான் ஒரு தெய்வீக தாய் என்பதை உணராமலேயே எப்படி வாழ்கிறார்? அவர் தப்பித்து செல்ல எப்படி சந்தர்ப்பம் அமைகிறது? அவரை இந்த காம்ப்ளெக்ஸ் விஞ்ஞானப்படை எப்படி தேடுகிறது? அவர்களிடமிருந்து தீபிகாவை காப்பாற்ற அஸ்வத்தமன் எப்படி துணை நிற்கிறார் என்று இந்த படம் பரபரப்பான காட்சிகளுடன் செல்கிறது. மகாபாரத்துடைய கதை உங்களுக்கு தெரியலன்னா படம் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. தேமேன்னு பாத்துக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கணும். சரி, இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்குவோம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் யாருன்னா அமிதாப் பச்சன் தான். கிழவனாக இருந்தாலும் ஆகாச சூரராக வருகிறார். அஸ்வத்தமனாக தாயை காக்கும், அதாவது தீபிகாவை காக்கும் கேடயமாக நிற்கிறார். உயிரே பிறந்து அடிப்பது, எவ்வளவு பெரிய கட்டிடமோ இடிந்து அவர் தலையில் விழுந்தாலும் அதையெல்லாம் உதறிவிட்டு மேலே வருவது, எதிரிகளை தாக்குவது, சூழ்ச்சிகளை புரிந்து கொள்வது, தீபிகாவுக்கு உதவியாக இருப்பது என்று வீரனாகவும் சென்டிமெண்ட் நடிப்பிலும் பூர்வம் உயர்த்தும் நடிப்பினை வழங்கி இருக்கிறார். அடுத்து பிரபாஸ் பவரை ஏத்துக்கிட்டா தனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை, அதாவது காம்ப்ளெக்ஸ்ல கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் காம்ப்ளெக்ஸுக்கு ஆதரவாக கதாநாயகியை தூக்கி வர சென்று பலம் பொருந்திய அமிதாப்புடன் மோதி கடைசியில் நாயகியை தூக்கினாரா அல்லது நாயகிக்கு உதவினாரா என்கிற அற்புதமான வேடம். அதில் அவரது ஆக்ஷன் காட்சிகள் அட்டகாசமாக இருக்கிறது. நடிப்பு வசனங்களில் காமெடியாக சிரிக்க வைத்து விடுகிறார். பிரபாஸின் வாகனம், அவரோடு பேசும் உச்சி ரசனையாக இருக்கிறது. இந்த படத்துல கதாநாயகியா தீபிகா படுகோனே. அவங்க கற்பிணியா நடிச்சிருப்பாங்க. அதாவது பரிதாபத்துக்குரிய ஒரு கேரக்டர். காம்ப்ளெக்ஸில் இருந்து வெளியேறும் போது தீயை கடந்து வயிற்றில் இருக்கும் குழந்தையை காப்பாற்றியபடி வரும்போது நமக்கே உணர்வுகள் சென்டிமெண்டால் கொப்பளிக்கிறது. அந்த அளவுக்கு தனது பாத்திரத்தை நம் மனதில் கடத்தி நெகிழ வைக்கிறார் தீபிகா படுகோன். சுப்ரீம் யாசின் என்ற வில்லன் வேடத்தில் கமலஹாசன் நடித்திருக்கிறார். 200 ஆண்டுகளாக வாழும் அவரது கதாபாத்திர வடிவமைப்பு படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது. ஆனால் அது கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் என்பதால் கமலஹாசனை பார்க்க முடியவில்லை என்றாலும் 2ஆம் பாதியில் அவரது ஆட்டம் அதிரடியாக இருக்கும் என்பதை கிளைமாக்ஸ் காட்சி உணர்த்துகிறது. தீபிகா அந்த காம்ப்ளெக்ஸ் உலகத்திலிருந்து ஒரு பெண் தப்பிக்க வைப்பா. அந்த பெண்ணு வெளியில் அவரை காப்பாற்றி அழைத்து செல்லும், அவருக்கு உதவியாக இருந்து அவருக்காக இறக்கும் ஜோடி, வண்டி ஓட்டும் பசுபதி, காசி ஏரியாவில் அவரை எதிர்க்கும் வீரன், கதாநாயகியை புரிந்து கொண்டு அவருக்கு உதவும் சோபனா, காம்ப்ளெக்ஸ் நிர்வாகியாக சுப்ரீமுக்கு கீழே இருக்கும் அந்த நாட்டை காக்கும் வில்லன், பிரபாசுடன் தங்கி இருக்கும் பிரமானந்தம், அந்த இளைஞர், ஆரம்பத்தில் வாகனத்தில் வரும் சாய் பிரகாஷ், அமிதாப்புடன் பேசி கேள்விகள் கேட்கும் சிறுவன் என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய கேமராமேன், கலை இயக்குனர், கிராபிக்ஸ் வல்லுநர்கள் இருக்காங்களா, பிரமாண்டமா பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருமே இயக்குனர் நாகஸ்வினுக்கு உதவியா இருந்திருக்காங்க. அவர்களின் உதவியும் ஐடியாவும் இல்லை என்றால் இந்த பிரம்மாண்டம் சாத்தியமில்லை. இந்த பிரம்மாண்ட படத்துக்கு மேலும் ஒரு உயரத்தை கொடுத்திருக்கிறாரு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன். மழை, பெரிய வெள்ளம், புயல் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம் இல்லையா? அது மாதிரி
பெரிய வறட்சி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை கதை தான். ஆனா அதை இயக்குனர் நல்லா யோசிச்சிருக்கிறார். அதற்கு கடவுள் கதையும் அதற்கு ஒரு முடிச்சியும் போட்டு திரைக்கதை அமைத்து பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கொண்டு படமாக்கி இருக்கிறார். முதல் பாதி நீளமாக இருக்கிறது, இரண்டாம் பாதி விறுவிறுப்பாக இருக்கிறது. கடவுள் பலம் என்பதும் சாவு கிடையாது என்கிற போதும் அதை மீறி கதாநாயகை எப்படி தொட முடியும் என்கிற போது சுவராசியம் குறைந்து போகிறது. இருந்தாலும் ஆன்மீக கதையை ரசிப்பவர்களுக்கு இது ஒரு அனுமாருடைய கதை, ராவணனுடைய கதை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா விஞ்ஞானத்தை துணை கொண்டு பார்த்தால் இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கற்பனை கதை, அவ்வளவுதான். ரொம்ப டீட்டெயிலா இந்துத்துவா விஞ்ஞானம் அப்படின்னு போக வேண்டாம். ஆனா போய் என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு படம் தான்.